நீங்க இப்போ ஹாஸ்டல் போயிட்டீங்க, அவங்க எல்லாரும் இப்போ என்னோட வண்டி கூட வந்துட்டாங்க, எல்லாரும் ஹாஸ்டல் போறாங்க. எடுப்போம் கண்டிப்பா. என்ன நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, நியாயம் பண்ணணும். உள்ள முறையில் இங்கிட்டு வாங்க. மேல தூக்குங்க முதல்ல ஹாஸ்டல்ல போட்டு இருக்காங்க, வெளிய விட சொல்லுங்க. அப்பதான் அட்மிஷன் போட்டேன் சார். அந்த பாப்பா இந்த இதில் தான் இங்கே தான் படிக்கிறாங்க, 3rd இயர் படிக்குது, இங்கே தான் படிக்கிறாங்க. மூக்கில் கட்டி இருக்குன்ட்டு அட்மிஷனை அதுவே அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு அட்மிஷன் அங்கேயே ஆயிடுச்சு.
நான் இங்கே வேலை பார்க்குறேன், இங்கே தெரிஞ்ச டாக்டர்லாம் இருக்காங்கன்ட்டு. நேற்று காலையில் டோஸ் போட்டது கூட போட்டாங்களா என்னங்கிறது தெரியலை. இந்த பிள்ளைங்களையும் உள்ளே விடலை, பேரண்ட்ஸையும் உள்ளே விடலை. இவங்க அக்கா ஒரு நர்ஸு, அந்த பிள்ளையும் உள்ளே விடலை. அது எப்போ உயிர் போச்சு என்னங்கிறதுன்னு தெரியலை. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணது காலையில். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இடம் மூக்கில். அந்த பிள்ளைக்கு ஆமாம் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் தையலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உயிர் போயிடுச்சுன்னு எங்கள்கிட்ட வந்து வெளில சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளைங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். இந்த பிள்ளைங்க போய் தட்டி திறக்கிறீங்களாம், நாங்கள் உடைக்கட்டுமா கதவுனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி இந்த பிள்ளைங்களே விட்டாங்க. இந்த பிள்ளைகளை கேளுங்க. இந்த பிள்ளைங்க போய் கதவை உடைப்போம்னு சொன்னதுக்கு தான் சார் ஓப்பன் பண்ணாங்க. பேரண்ட்ஸையும் விடலை, இது இந்த பிள்ளைங்களையும் விடலை. அப்போ இந்த பிள்ளை எங்கள் பிள்ளைய இழந்தது மாட்டோம். இந்த பிள்ளைகளை எங்கள் எல்லாம் அக்கா தங்கச்சி தான். நாங்கள் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. தெரியாமல் தூக்கிட்டு போயிருங்கன்னா என்ன சார் அர்த்தம்? தெரியாமல் நடந்து போச்சுன்னு டாக்டரே சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க கிராமத்தில் இருந்து படிக்க வைக்கிறாங்க, விறகு வெட்டி கூலி வேலை பார்த்து. நேற்று காலையில் 12 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ஊசி போட்டதுலேருந்து இந்த பிள்ளைக்கு அந்த இது துடிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அது மட்டும் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. கோரிக்கை என்னன்னா, ஆப்ரேஷன் பண்ண வந்தது மூக்கில் தான் சின்ன கட்டியாக இருக்குன்னு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கும் அந்த பிள்ளைங்க கிழிச்சது 2 காலுக்கும் இடையில. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆப்ரேஷன் நல்லா ஆப்ரேஷன் பண்ணது கட்டி இருக்குன்னது மூக்கில். இந்த பிள்ளைய கிழிச்சிருக்கிறது 2 காலுக்கும் இடையில. சம்மந்தமே இல்லை. அது எங்களுக்கு தெரியலைன்னா இந்த பிள்ளைங்க தான் போய் தட்டி நீங்கள் திறக்கலைன்னா நாங்கள் உடப்போம்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு 3 பிள்ளைங்களை மட்டும் அனுப்புங்க. அந்த பிள்ளைங்களே கேளுங்க, 3 பிள்ளைங்களை மட்டும் பார்த்துட்டு போக சொல்லுங்கன்னு தான் அனுப்புனாங்க. அந்த பிள்ளைங்க பார்த்துட்டு வந்து தான் சார் எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் உள்ளே போனோம். பேரண்ட்ஸே விடலையே. டாக்டர் சொல்கிறாங்க தெரியாமல் கூட்டிகிட்டு போங்க, தூக்கிட்டு போயிருங்கன்னாராம். என்னகிட்ட சொன்னார் சார் டாக்டர். தெரியாமல் தூக்கிட்டு போயிருங்கண்ணா. நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு என்னகிட்ட சொன்னார் டாக்டர். நான் போனேன் உள்ள. இந்த பிள்ளை டாக்டர் என்கிட்ட கூப்பிட்டு பேசுனாங்கண்ணே காலைல. நீங்கள் எந்த இதுவும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னாரு. இல்லை சார் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்கள் சார்னு சொன்னோம். நீங்கள் எங்கே போய் கேஸ் கொடுத்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு மதுரையிலேருந்து தான் ஆள் வருவாங்க. நாங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த ரிப்போர்ட்டு தான் வரும். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான் சார், வேறு வழியே இல்லை. நாங்களும் காலையிலேருந்து ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் அடித்தோம். சிஎம் ஆஃபீஸுக்கு முதற்கொண்டு நாங்கள் கால் பண்ணி காலையில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்பரு பேர் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் அமைதியான முறையில் தான் போராடுறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், வேறு எதுவுமே இல்லை. அவங்க சொன்ன வார்த்தை பொய்யாயிடக்கூடாது, எங்களுக்கு அதுதான் மெயின். அவங்க என்ன வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எங்களில் ஒருவர் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு பொய்யாயிடக்கூடாது. அதை நீங்கள் தான் நிரூபிக்கணும். எங்களுக்கு இது எப்படி இறந்துச்சு என்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும். எந்த இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு பார்க்கவே இல்லை. இந்த செவிலியர் ஸ்டூடெண்ட்டை ஒருத்தரை கூட அலோட் பண்ணலை. இங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க, வேறு எங்கேயும் அவங்க ஒர்க் பண்ணலை. எங்களை விட வேண்டாம், இங்கே ஒர்க் பண்ணுற செவிலியரை வந்து உள்ளே அலோட் பண்ணியிருக்கலாம்ல, அதை யாரையுமே அலோட் பண்ணலை. அவங்க இங்கே இப்போ என்ன தான் வேலை பார்க்குறாங்க செவிலியர், இங்கே என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அட்டன் பண்ணுறது தானே வேலை. ஏன் இந்த பேஷண்ட்டை அட்டன் பண்ண விடலை? அதுதான் எங்களோட விஷயம். அவங்கள அட்டன் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. யாருமே அட்டன் பண்ணல. இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டை எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. உங்களுக்கு வந்து மார்க்கை கம்மி பண்ணிடுவோம், உங்களுக்கு பாஸ் பண்ண போட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க லேடி ஒருத்தவங்க வந்து மிரட்டுறாங்க. வந்து வார்டன் மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மிரட்டி வந்து கலைய சொல்கிறாங்க. இப்போ முதற்கொண்டு லேடிஸ் ஹாஸ்டல் ஃபுல்லாக பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா விஷயங்களும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதனால் லேடிஸ் ஆஃபீஸர் தயவு செய்து லேடிஸ் ஹாஸ்டலை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா உண்மையும் தாராளமாக தெரியும். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அவ்வளோதான். நாங்கள் அமைதியான முறையில் தான் போராடுறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், வேறு எதுவும் இல்லை. என் பேர் பாலகிருஷ்ணன். எடுப்போம் கண்டிப்பா. இன்னும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, நியாயம் பண்ணணும். நீங்க கரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்ன தப்பு நடந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட், இப்போ கலெக்டர் சார் என்ன சொல்றாங்க, இது செக்ரட்டரியேட்ல சென்னையில இருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீனியர் இன்வெஸ்டிகேஷன் வந்துருவாங்க. அவங்க எங்க தப்பு நடந்து அந்த இன்கொயரி பண்ணுவாங்க. செகண்ட். தேர்ட், அந்த பொண்ணும் அம்மா அப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நான் எல்லாம் சொல்லிட்டேன், அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, என்ன உண்மையாக நடந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க, நம்ம ஆக்ஷன் எடுப்போம். ஃபோர்த்து, நான் என்னோட நம்பர், உங்கள் சீனியர் தர்ஷினி இருக்காங்க உங்கள் 3rd இயரில், அவருக்கும் என்னோட நம்பர் ஷேர் பண்ணிட்டேன். என்னோட நம்பர் உங்கள் ஹாஸ்டல் குரூப்பில் அனுப்பிச்சிருங்க.
ஒன்றும் யார் என்ன பண்ணுறாங்க, ஃபேக்கல்ட்டி திட்டுவாங்க, நீங்கள் எல்லாரும் அங்கேயே இருந்து தான் சொல்கிறாங்க. கலெக்ட்ரேட்டில் ஒரு 30 பொண்ணு வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்டலில் போக மாட்டேன், ஃபேக்கல்ட்டி திட்டுவாங்க, யாருமே ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் போயிட்டு உங்கள் டீன் பார்க்குறேன், என்னோட நம்பர் உங்கள் குரூப்பில் அனுப்பிச்சிடுங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நான் கண்டிப்பாக வரேன். நீங்கள் 100 கால் பண்ண வேண்டாம், நான் வந்துடுவேன். நீங்கள் இப்போ ஹாஸ்டல் போயிடுங்க. அவங்க எல்லாரும் இப்போ என்னோட வண்டி கூட வந்துட்டாங்க, எல்லாரும் ஹாஸ்டல் போகிறாங்க. அதுதான் சொல்றேம்மா, சென்னையில ஒரு சீனியர் இன்வெஸ்டிகேஷன், அதுதான் சொல்றேம்மா, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அடுத்தமா அடுத்த ஒன்றும் பிரச்சனை வந்து பார்க்கலாம். யாருமே பூட்டி நிறைய யாருமே உங்களுக்கு லாக் பண்ண மாட்டேன். நான் போயிட்டு பேசுறேன். DRO RDO கலப்பாக்கட்டு ஆடியோ காலைல எடுக்கக்கூடாது, ரொம்ப சிரமம்னா இருக்கு. முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நான் லைவ்ல தான் வச்சிருக்கிறேன். பேசுங்க அப்படி. இங்கேயா கலெக்டர் அது போய் எடுத்துட்டு தான் வருது. அங்கே ஒரு சீனியர் டாக்டர் வந்துருவாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நியாயம் இன்னொரு ஃபோன் கொடுக்கல,
என்னோட இது கொடுக்கல, ஃபோன் வந்தா பார்த்துக்கலாம், நான் ஃபோன் வாங்கி கொடுக்குறேன், ஃபோன் எல்லாம் என்ன நடந்தது முதல்ல கேட்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், எல்லா பிள்ளைங்க கூட 3 வருஷம் படிச்சிருக்கு, 3 வருஷம் அவங்க மேல தப்புன்னு சொல்லிட்டாங்க. உங்க ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க தான் செலக்ட் பண்ணுங்க. சொல்லிருக்காங்க மேம், கேளுங்க மேம். போலீஸ்காரன் செருப்பாலே அடிப்பாங்க. யார் சொன்னது? ரோட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுச்சா? போலீஸ் அந்த போலீஸ் போராட்டத்துக்கு காரணம் என்ன? இயக்கமா இருந்தது. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஆள் வேணாம். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? கீழே 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 வைக்கீங்க, கீழே கீழே வைக்கீங்க. சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பேஷண்ட்டுக்கு நடந்த இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்ததை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டு மாணவர்கள்கிட்ட வந்து அவங்ககிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸாக வாங்கியிருக்கோம். ஸோ சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க, அதே போல் இங்கே வந்து அவங்களுக்கு யார் யாரால் என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டுச்சு அது எல்லாத்தையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உடனடியாக முதல்ல அவங்க மேலே தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்டும் காவல்துறை அதிகாரிகிட்டும் சொல்லியாச்சு. அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம முதல்ல அந்த நடவடிக்கை எடுப்போம். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் ஹெல்த் மினிஸ்டருடைய அறிவுறுத்தலின்படியும் சென்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஓகேங்களா, ஒரு அனஸ்தேஷியா டீம், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த டீம் இங்கே வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க எல்லாரும் சொல்கிறபடி ஏதேனும் ஒரு வேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகிருக்க அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸு இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிட்டு பண்ணியிருக்காங்க. வரைக்கும் என்ன இஷ்யூ ஆயிருக்கு சார்? இல்லை, சம்மந்தப்பட்டு என்ன விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து நோஸில் வந்து அந்த நாசல் போனில் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரிக்காக வந்திருக்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து அதில் ஏதோ இஷ்யூ ஆகி அவங்க அந்த உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்றதை மருத்துவர் சைட்லேன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து அதை வந்து ஏற்றுக்கலை. அவங்க வந்து அதில் வேறு ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால் அந்த நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிடுவாங்க. அந்த டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பரான நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு நேர்மையாக அதை பார்த்து அதில் இவங்க சொல்கிறபடி ஏதேனும் தவறு நடந்திருந்தால் சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுப்போன்றதை சரி. எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கும் ப்ளீஸ், இது வேறு விஷயம், அது வேறு விஷயம். எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்குமே ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியாச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் ஆய்வு பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. மக்கள்கிட்டேருந்து குறைகளை வாங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்.
ஸோ அதற்கான டைம் ஸ்பேஸை நீங்கள் கொடுங்க. எல்லாமே மிக தரமான மருத்துவ சேவையை நம்ம அரசாங்கம் வழங்கும், முதலமைச்சர் வழங்குவார். சரிங்களா? நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப நிறைய மக்கள் இடைமறிச்சு இங்க இருக்கக்கூடிய ஆமா. நிறைய சொன்னாங்க. கரெக்ட் சார். அவங்க இவ்வளவு நாளாக வந்து பட்ட ஆதங்கத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. அதை சரி பண்ணுறது தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இப்போ ரீசெண்டாக தான் ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எல்லா தரப்புலையுமே எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதன்படி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் வந்து உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்றவாறு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அனைத்து நடவடிக்கை எடுப்பார். நன்றி. அதுதான் சார் சொல்லிட்டேன். எல்லா கம்ப்ளைண்ட்டும் வாங்கியாச்சு சார். அவங்க யார் யார் மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ எல்லார் மேலேயும் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டெம்பரரியான ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? மாணவர்கள் எடுத்தாங்கன்னா அவங்க யார்கிட்ட இந்த கிரீவன்சஸ்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க சார்? நான் என்னுடைய நம்பரே கொடுத்துட்டு தான் சார் வந்திருக்கேன். அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக 2 மாணவர்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட டேரெக்டாக என்னுடைய பர்சனல் நம்பரை கொடுத்துருக்கேன். எதுனாலும் கூப்பிட சொல்லியிருக்கேன். அந்த மாணவர்களோட எஜுகேஷனுக்கு எந்த விதமான பாதகமும் யாராலும் ஏற்படாதுன்ற வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கிறேன். எல்லாமே செய்வோம், பார்த்துக்கிறேன். நன்றி நன்றி சார். கவர்மெண்ட் எடுப்பாங்க சார். அந்த ரூல் படி என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க.